சார் பொதுவாகவே இன்னைக்கு வந்து துரோகிகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசினாரு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். உண்மைதான். பொதுவாக எல்லாத்தையும் சொல்லும்போது ஆல்ரெடி வந்து கட்சிக்கு உண்மையாக இருக்கிறவங்க நெகட்டிவாக மாற மாட்டாங்களா? இல்லை, கட்சிக்கு உண்மையாக இருக்கிறவன் இதை பற்றி கவலையை எடுத்துக்க மாட்டான். திருடர்களாம் வெளியே போ அப்படின்னா நாம் எங்கேயா திருடனா? திருடன் தானே வெளியே போக சொல்கிறாங்க இல்லையா? நம்மளா திருடனா? நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் கவலைப்படுவான். துரோகிகளாக எல்லாம் மாறிட்டானுங்களா எனக்கு அப்படின்னா எடப்பாடியுடைய விசுவாசிகள் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். வேலுமணியுடைய விசுவாசிகள் அத்தனை பேர் கவலைப்படுவான். அதுக்காக தான் எல்லாத்துக்கும் 2C கொடுத்துருக்காரு சார். அதே போல் பல மாவட்டங்கள் வந்து எடப்பாடி அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து அவருடைய சேலம் மாவட்டமே அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, அதெல்லாம் தவறு. எடப்பாடி கட்டுப்பாடு இல்லாமல் அப்புறம் யார்? சேலம் வந்து வீரபாண்டி ஆறுமுகம் கட்டுப்பாட்டிலே இருக்குது. கொஞ்சமாக நீங்கள் தான் சொன்ன சென்னை அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னீங்களே சார். இல்லை, கட்டுப்பாட்டில் இல்லைன்னா வேலுமணி கட்டுப்பாட்டில் இருக்குது. சேலம் சொந்த மாவட்டம். இல்லை, அங்கேயுமே அதிருப்தி தான். இல்லை, அதாவது ஆட்சிக்கு வர வரைக்கும் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும்.